ஸோ கைஸ் கஷ்டப்பட்டு கோலாரோட செம்ம ஸ்பீடாக வந்தோம் நாங்கள். எதுக்குன்னா ஒரு நல்ல ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆண்டவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலை. மழை நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ குமிழியில் தான் இருக்கும் இப்போ கரண்ட்டாக. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவன் மழை கொடுத்தாலும் நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோங்க எப்படியாது. ஸோ என்னென்னா பேசிக்காக நம்ம வந்துட்டு XL6 இன்டீரியர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வெளியில் நின்று பேசுகிற வேலை எதுவும் மேஜராக கிடையாது. ஸோ அதனால் குமிழியில் அப்படி ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கோம். XL6 கப்புள் ஆஃப் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறது. ஸோ கப்புள் ஆஃப் திங்ஸ் லைக் 4 மேஜர் ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயர் ப்ரெஷர் மானிட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லி வயர்லெஸில் ஒர்க் ஆகிற மாதிரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எஸ்பெஷலி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜென்ரலாக நம்மளுக்கு டயரில் ப்ரெஷர் இருக்கா யோசிக்க கூட மாட்டோம், போயிட்டே இருப்போம் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அது ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டர் டிவைஸ் ஒன்று வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒன்று போட்டேன். ஸோ இந்த மியூசிக் சிஸ்டம்லேயே 360 கேமரா இன்டிகிரேட் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு என் பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ராவல் போது மெயினாக அவர் வந்து கொக்கோமெலன் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ட்டூன்ஸ் தான் பார்ப்பார் ஐயா. ஸோ அவருக்காண்டி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஹெட் மவுண்ட் ஒரு டிஸ்பிளே ஒன்று போட்டிருக்கேன் 13 இன்ச்சில். ஸோ நான் ஃபுல் 4Kல கைஸ். ஸோ வேறு லெவலில் பார்ப்பார் கொக்கோமெலன். அந்த எஃபெக்டே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு மேஜர் அப்படி வந்து என்னோட பிரேக் லைட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே நான் வந்துட்டு என்னோட எப்படி சொல்கிறது ப்ரிகாஷனரி லைட்ஸ் கொஞ்சம் எப்போவுமே ஹெவியாக வைப்பேன், பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். ஸோ அதனால் ஒரு பிரேக் லைட் வந்து ரொம்ப நாளாக ஆசை வந்து இந்த கிரிட்டா டைப்பில் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக் லைட்லேருந்து கனெக்ட் ஆகி சென்ட்ரல் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். ஸோ அந்த டைப்பில் தான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு 4வது அப்கிரேட் மேஜர். ஸோ உங்களுக்கு XL6 இந்த வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஜென்ரலாக ஈவன் ஸ்டாக்லேயே கிடைக்காது. நம்ம ஆஃப் மார்க்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வர வச்சு தான் போட முடியும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட டயர் ப்ரெஷரோட டிவைஸ் காட்டுறேன். ஸோ பேசிக்காக என்னோட டயர் ப்ரெஷர் டிவைஸ் எப்படின்னா காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ பாரு நம்ம வயரில் கனெக்ட் பண்ணி வண்டி ஆனில் இருந்தால் தான் அது ரன் ஆகணும்னு அந்த கான்செப்டில் இல்லை. ஸோ டயர் ப்ரெஷர்லாம் ஜென்ரல் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சோலாரோட ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் டிவைஸே. ஸோ இது சோலார் பேனலு, செட்டிங்ஸ் பட்டனு, உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 34 4 டயர், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் பேக் ரைட் பேக் அந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும் ப்ரெஷரோட டீட்டெயில்ஸ். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை கைஸ். அது என்னதுன்னா பேசிக்காக உங்களோட டயரோட ஹீட் எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த சைடு. ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அடியில் ஒரு ஸ்லிப் பேடு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்லிப் பேட் டேரெக்டாக டிவைஸோட ஒட்டிக்கும். நான் எங்கன்னா வச்சுக்கலாம், அதனால் நான் பெஸ்ட்டு இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். ஸோ இது சோலார்லேயும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு USB போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் USBயும் இருக்குது, டைப் B டைப். ஸோ நிறைய பேர் டைப் B பண்ணாதனால நான் ப்ரிஃபர்ட் நம்மளுக்கு சோலார் தான் பெஸ்ட்டு. சூரியன்லேருந்து நம்ம எனர்ஜி எடுத்து ஃபயர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு டிவைஸ் கைஸ். அதுக்கப்புறம் நம்மளோட மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி E4 யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ E4 சொல்றது ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இப்போ இது வந்துட்டு Drivn சொல்கிற ஒரு மாடல். ஸோ Drivnல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு இட் ஆக்சஸ் 360 கேமரா. அங்கே தெரியுதா ஒரு டேர்னிங்கு கீழே இறங்குறது, அது எப்படி இந்த வண்டிக்குள்ளேருந்து ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டேர்னிங் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகும்னா நம்ம ஏதோ ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், பேசிக் செட்டப் எப்படின்னா இந்த டிஸ்பிளேலேயே நம்மளுக்கு 360 வியூன்னு வந்துடும். ஸோ இந்த 360 வியூ அனுப்பிச்சிங்கன்னா இது ஜென்ரலாக பேக் வியூ. ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது 360 வியூ உங்களுக்கு வண்டியோட சைடு. அண்ட் இது வேணா இப்படி டேரெக்டாக இப்படி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ட்ராப் ஆகுதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக கேமராலேயே. அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஹெச்டியில். இதே ஃப்ரண்ட் சைடு வேணா ஃப்ரண்ட் இப்படி, லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட். அண்ட் ரெண்டு சைடுமே எனக்கு பார்க்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேர் எடுக்கும் போது ரெண்டு சைடும் போகிற சும்மா ஒரு ஆஃப் ரோடில் போகிறோம், ரெண்டு சைடில் கல் இருக்குன்னா அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் எடுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுனா, நான் இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன்னா லெஃப்ட் சைட் காட்டும், ரைட் இண்டிகேட்டர் போட்டேன் ரைட் சைட் காட்டும். அந்த மாதிரி ஆப்ஷனில் இது ஜென்ரலாக நெக்ஸாவோட சீரீஸ்லலாம் வரவே வராது இந்த மாதிரி 360 கேமரா. பட் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் மார்க்கெட்லேருந்து போட்டதுனால செமையாக இருக்குது. இப்போ இந்த டேர்ன் ஒன்று எடுக்க போகிறேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த டேர்ன் இப்போ இங்கே எடுக்க போகிறோம். நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்படி எடுக்க போது எனக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இறக்கலாம். இப்போ இந்த இடத்துல இறக்கிந்தோன்னா தெரியாமல் ஸோ இந்த இடத்துல இறக்குறோம். இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும் என்ன இருக்குன்னா, நான் இண்டிகேட்டர்ஸ் கட் ஆஃப் பண்ணிவிட்டு ரைட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே எடுக்கும்போது தெரியும் பாருங்கள். ஓகே, இப்போ குழியில் இங்கே இறக்கியிருக்கோம் தெரியுதா, இங்கே தெரியுதா. இப்போது மெதுவாக ஏற்றலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்குது இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. ரைட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஏற்றினா ஏறிடலாம். இது வந்து டியூவல் சைடு, ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு. ஸோ பாருங்கள் டயர் ரைட்டு
எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சதுன்னு. இப்போ இது போகும்போது உங்களுக்கு இன்ஸ்டா ஃப்ரண்ட் சைடில் என்ன தெரியும், கேப் இருக்குது நல்லாவே இங்கேன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் கேமரா போட்டோம்னா நம்மளுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இப்போது ஜூம் இன் பண்ணோன்னா இது அடித்தா போதும் ஜூம் இன் பண்ணிக்கலாம். வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக காட்டியிருப்பான். ஆனால் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கிராஃபிக்கலாக இருக்கும். 3Dயாக இருந்தால் கூட கிராஃபிக்கலாக கொடுத்துருப்பான். ஸோ இப்படி வச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது இந்த மரம்லாம் இருக்கிறதுலாம் செமையாக கேப்சர் ஆகும். இந்த மேலே இருக்கிற மரம் அதெல்லாமே நல்லா கேப்சர் ஆயிரும், அதெல்லாம் வரும். ஆனால் என்னென்னா இந்த தெரியுது, அந்த ஃபுல் எஃபெக்டிவ் 3Dயில் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் நம்ம XL6 இங்கே வந்துச்சுன்னா டிசைன் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் XL6 கிடையாது இது. இப்போ இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டோ ஆட்டோ கார்னு சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் எடுத்து இப்படி பார்க்கணும், அப்படி வந்து யார்கிட்ட மெசேஜ் வந்துருக்கு அந்த இது எப்படின்னா உங்களுக்கு ஃபோனோட ரெப்ளிகேட் ஆயிரும் அப்படியே டிஸ்பிளேலேயே. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்குள்ளே எப்போவுமே ஒரு ஸ்டாக் ஒரு USB கொடுத்துருப்பாங்க பூட்டுக்குள்ளே. அதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு USB எடுத்து கொடுத்தோன்னா ஆப்ஸ்க்கு போயிட்டு இந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு Z-Linkன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ என் ஃபோன் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதோட மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இதோட இன்டர்நெட் எடுக்கிறது LTE என் ஃபோனோட டேரெக்டாக கேபிள் வழியாக, நாட் ஹாட்ஸ்பாட் கைஸ். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம போகிறதெல்லாம் கிளாரிட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூலேயே கிடைக்கும் நம்மளுக்கு. பேக் வந்தோன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ், மேப்பு, மியூசிக் பிளேயரு, ஃபோனு, எக்ஸிட் பண்ணுறது, கேலண்டர், மெசேஜஸ், அப்புறம் ஆப்ஸை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இருக்குது, ஆப்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறதா கூட ஜஸ்ட் ப்ளே பட்டன் அமுத்தினா போதும், இட் வில் ஸ்டார்ட் பிளேயிங் தி மியூசிக். இது ஆட்டோமேட்டிக்காகவே லான்ச் ஆயிரும் நம்ம கேபிளில் கனெக்ட் பண்ணால். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது தவிர ஆப்பிள் பிளேவும் இருக்குது. ஆப்பிள் பிளே நம்மகிட்ட ஆப்பிள் ஃபோன் இல்லாதனால அது காட்ட முடியாது கைஸ். இது தவிர இந்த டிஸ்பிளேலேயே டேரெக்டாக நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனை வைஃபை ஹாட்ஸ்பாட்டாக பண்ணி இதில் வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் வேறு லெவலில் ஒர்க் பண்ணும் கைஸ். இந்த E4ல இருந்த லேக்ஸ் அது எதுவுமே இருக்காது, சூப்பராக ரன் ஆகும். ஆக்சுவலாக அடுத்த அப்கிரேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பீக்கர் அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தெரியும் Maxxlink சொல்கிற ஒரு பிராண்டு. ஸோ இது எப்படின்னா மெயினாக ட்ரிபிளோட எஃபெக்ட் நல்லா காட்டணும்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குயிக்காக போயிட்டு மியூசிக் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ட்ரிபிளோட இது எஃபெக்ட்டும் காட்டுறேன், உங்களுக்கு பேஸோட எஃபெக்ட் வரும்போது காட்டுறேன். அதோட ரெண்டுத்தோடும் இப்போ இருக்கிறது பேஸோட எஃபெக்ட்டு, DTS எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஆஹா, அங்கே ஒரு அழகான பீகாக் பாருங்க. வேற லெவல் லொகேஷன். நம்ம வேலைக்கு போகலாம். இது பாருங்க, இது வந்துட்டு DTS எஃபெக்ட். இதே உங்களுக்கு ட்ரிபிள் வேணும்னா ட்ரிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதே பேஸ்ல நான் கொடுக்குறேன். இது DTS. ஸோ பேசிக்காக கைஸ் இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு Maxxlink சொல்கிற ஒரு எக்ஸ்டெண்டட் டியூட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன அப்கிரேட் ஒன்று பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் லைட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நம்மளோட சென்டரோட ஸ்ட்ரிப் லைட் சொன்னது பிரேக் லைட்டு. ஸோ இப்போ அது டபுள் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி விசிபிலிட்டி ஆகும். ஓகே, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணாலோ அன்லாக் பண்ணாலோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிப் வர மாதிரி. ஸோ இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரெட்டா மாடல்லாம் வரும். ஸோ அதனால் இது ஒரு நம்ம ஆர்டர் பண்ணி போட்டுட்டோம். ஸோ சென்டர் சீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்பிளே ஒன்று போட்டிருக்கேன் பாப்பாக்காண்டி. பாப்பாவோட சீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே இது. ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக ஃபிங்கர் டச் தான், உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட்டன் டைப்ஸே எதுவுமே கிடையாது இதில்.
ஸோ ஆன் பண்ணால் மோக்கோன்னு பிராண்டு அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட் இப்போது அப்கமிங் பிராண்ட் இவங்க. ஸோ இவங்களோட ஹெட்லைட்ஸ் வந்துருச்சு, எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு அண்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஈவன் மொபைல் ஸ்டாண்டு கூட வச்சுருக்காங்க இப்போது. அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா மோக்கோவில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சேஃப்டி ஹசார்ட்ஸ்க்காண்டி இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் மறக்காமல் போடவும். ஓகே, ஸோ மோக்கோ ஆன் பண்ணிட்டோன்னா இதுதான் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. எப்படின்னா இந்த ஹெட்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா அதோட அப்படியே கையோட எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ, ப்ரௌஸ் கேலரி, ப்ளே மியூசிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஸ் கைஸ். ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ப்ளே ஸ்டோர் வழியாக லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஸ்லோனஸ் எல்லாம் இல்லை. அண்ட் இது பேசிக்காக வந்துட்டு மோகோ பிராண்ட்லேருந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் இது இந்த டிஸ்பிளே. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ், அதனால தான் இதுக்கு போனது. ஸோ மெயின் மெனுலேருந்து வெளில வந்துடலாம். இதிலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது கைஸ். இது தவிர இதில் ப்ளூடூத் பண்ணி உங்களோட மெயின் டிவைஸ் நம்மளோட ப்ளூடூத் போட்டோம்னா இது 2 பேர் ஆயிடுச்சுன்னா இதில் ரன் ஆகிற வீடியோஸ், மூவிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர்ஸோட ஒர்க் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கைஸ் நம்மளுக்கு. ஸோ இதுதான் அடுத்த அப்கிரேட் பண்ணுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட என்னோட மேக்ஸிமம் அப்கிரேட் முடிஞ்சது. நம்ம வாங்க போகுது ஒரு டீ குடிச்சிட்டே பேசலாம், இன்னும் நல்லாயிருக்கும் வாங்க.